أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் மீதும் குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே, இன்றைய உலகிலே ஒரு மனிதன் சக மனிதனால் ஏற்பட்ட துன்பத்தினை கஷ்டத்தினை அவ்வளவு எளிதாக யாரும் மறப்பது கிடையாது. அதனை யாரும் மன்னிப்பதும் கிடையாது. எந்த மனிதனுமே தூய்மையான மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக கிடையாது. அப்படின்னா என்ன? எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடிய இயல்பில்தான் இருக்கிறார்கள். உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா வகையான குழப்பங்களுக்கும் எல்லா வகையான கலகங்களுக்கும் ஆணி வேராக எது இருக்கிறது தெரியுமா? பழி வாங்க வேண்டும். இந்த உணர்ச்சியினால்தான் மனிதர்கள் இன்று உலகத்திலே இத்தகைய தவறுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருத்தர் ஒரு மனிதனை அடித்து விட்டால் அதற்கு பகரமாக அந்த மனிதரை பல முறை அடித்தால்தான் அவனுக்கு மனசு ஆறும். இல்லைன்னா மனசு ஆறாது. என்னை எப்படி அடிக்கலாம்? ரோட்டில் கூட போய்கிட்டே இருக்கிற போது ஒரு வண்டி இன்னொரு வண்டியை இடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், தாங்க முடியாது. அந்த இடித்த அந்த கார் அல்லது அந்த ஸ்கூட்டரை உள்ளவனை ஒரு 4 திட்டி அவனை அடிக்க போகிறது மாதிரியான ஒரு பாவனையை காட்டிய பிறகு தான் அவனுக்கு மனசு நிம்மதியாகும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருத்தரை இன்னொருத்தர் ஏசிவிட்டால், அதாவது திட்டிவிட்டால்,
அவனுடைய குடும்பத்தையும் கூட இழுத்து பேசி திட்டினால்தான் இன்று மனசு ஆறக்கூடிய நிலையிலே மனிதர்கள் இருந்திருக்காங்க. யாருக்காவது ஒரு தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டா, யார் நஷ்டத்தை ஏற்படுத்தினானோ அவனுக்கு அதை விட அதிகமான அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில்தான் இன்று மனிதன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, யாராவது உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை ஏற்படுத்திவிட்டால் அதை நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதைவிட அதிகமான நன்மைகளை, கூலிகளை, கண்ணியங்களை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். மனுஷன் எப்பயுமே கரெக்டாக இருக்கிறது கிடையாது. அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அவன் இருக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, குல்லு பனி ஆதமு யுஹ்திவு பில் லைலி வன் நஹார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆதமின் மக்கள் அனைவரும் பகலிலும் இரவிலும் தவறுகளை இழைக்கின்றனர். பிறருக்கு துன்பங்களை இழைக்கக்கூடிய இயற்கையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் போதும், அதை ஊதி பெரிதாக்கி சகோதர சகோதரிகளுக்கு இடையில் ஒரே ஒரு அடி கொஞ்சம் கூடுதலாக விட்டு கொடுப்பதற்கு கூட மனசு கிடையாது. ஏன் இது என்கிற ரீதியில் சண்டை போடுவார்கள். அந்த சண்டை எப்படி இருக்குன்னு சொன்னால் தலைமுறையாக தொடர்ந்து வரக்கூடிய சண்டையாக இருக்கும். மன்னித்தல் மறத்தல் என்கிற இந்த பண்பு நலன்கள் இல்லாத காரணத்தினால உறவுகளுக்குள்ள பிரிவு, விரிசல் உடைஞ்சி போகுது. ஏன் மையத்துக்கு நீ வரக்கூடாது என்ன சொல்லுவார், சண்டை சச்சரவு வலுத்துருச்சுன்னா என் மையத்துக்கு கூட நீ வரக்கூடாதுரா அப்படிம்பாங்க. இவர் மையத்துக்கு அவர் வரக்கூடாது, ஓ மையத்துக்கு நான் வரமாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று என்ன தெரியுமா, மையத்து தொழுகையை என்ன செய்து தொழுவது, மையத்தை பின்தொடர்வது என்பதெல்லாம் அங்கே என்ன இருக்குது, ஃபர்லு கிஃபாயாவாக இருக்குது. ஆக ஃபர்லாக ஆக்கப்பட்ட அந்த விஷயத்தை கூட இவர்களுடைய கோபத்துக்காக அதையெல்லாம் புறந்தள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்களுடைய வெறுப்பு, கோபம், இந்த பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருந்து கொண்டு இருக்கிறது அன்பார்ந்த சோதர்களே. ஆக இந்த மாதிரி சபதமிட்டு வரட்டு கௌரவத்தோடு வரட்டு பிடிவாதத்தோடு வாழக்கூடிய மக்களை நம்ம மத்தியில் தான் பார்க்குறோம். நாமெல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம முஸ்லீம்கள் என்று சொல்லுவோம், ஆனால் முஸ்லீமுக்குரிய பண்பு நலன்கள் இது கிடையாது. பெரியவர்களிடத்தில் இல்லாத இந்த குறையை பெரியவர்களிடத்தில் எப்படி இருக்கணும், மறக்கணும், மன்னிக்கணும். அந்த பண்பு நலன்கள் இல்லாத அந்த நிலையை பார்க்கக்கூடிய பிள்ளைகள், சிறுவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியுமா, பிடிவாதத்தோடு இருக்கிறாங்க. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதனால் அடிதடி, ரகளை, வெட்டுக்குத்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. நான் நியூ காலேஜில் டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த இளைஞர்களை, அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபுல்லாக ஒரு கட்டுக்கோப்போட அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அங்கே நான் பார்த்ததெல்லாம் என்ன தெரியுமா, எல்லாரும் முஸ்லீம்கள் தான், யாரும் நான் முஸ்லீம்ஸ்லாம் கிடையாது. அதுலேயும் தௌஹீது பேசக்கூடிய மக்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. நாங்கள் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் மத்தியில் என்ன கோபம் தெரியுமா, கொஞ்சம் கூட மன்னிக்க மாட்டாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டான்னா விட மாட்டாங்க. அவனை அப்படியே அந்த தப்பை பிடிச்சி இன்றைக்கி அவன் செஞ்சான் பஞ்சிங். இது ஏதோ இளைஞர்களுக்கு மத்தியிலெல்லாம் இருக்குது அப்படின்னு மட்டும் கிடையாது, ஏன்னா வீட்லேயும் தான் இருக்குது. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு நடுவில் அப்படித்தான். ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டா போதும், மனைவி தப்பு செஞ்சிட்டா, கணவன் தப்பு செஞ்சிட்டா, தவறுகளை இழைத்து விட்டால் என்ன செய்கிறது கிடையாது, மறக்கிறது கிடையாது, மன்னிக்கிறது கிடையாது. அப்பப்போ அங்கங்கெல்லாம் நீ அன்னைக்கு அந்த மாதிரி செஞ்சில்ல என்கிற பஞ்சிங் இன்றைக்கு உறவுகள் மத்தியில் இருந்து கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஹதீஸ். இந்த அடிப்படையில் வாழணும் என்கிற அந்த ஒரு உறுதியோடு
என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறேன். அல்லாஹ் அதற்கு உதவி செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்களோடு மக்களாக கலந்து அவர்களிடம் ஏற்படக்கூடிய அந்த கலந்து இருக்கிற காரணத்தினால் ஏதாவது சங்கடங்கள், அவர்கள் தங்களுக்கு இழைக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், அந்த துன்பங்கள், துயரங்கள் இவற்றையெல்லாம் பொறுத்து அதிலே ஏதாவது கஷ்டங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தால் அவற்றை மன்னித்து, உதாரணமாக ஏதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம காசு கொடுக்க முடியல, நாம் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் அவங்க என்ன செஞ்சாங்க, கடனை வாங்கினாங்க. ஆனால் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை கொடுக்க முடியலை. அதை என்ன நீயே இந்த மாதிரியெல்லாம் கேட்டு வாங்கின கொடுக்க முடியலையே என்று அவர்களை திட்டாமல் அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து மன்னித்து வாழக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மக்களோடு மக்களாக கலந்து அவர்களிடம் ஏற்படக்கூடிய சங்கடங்களை பொறுத்து அவர்களுக்கு நலன் நாடி, நன்மையை நாடி அவர்களை மன்னித்து வாழும் முக்மீனாக இருக்கக்கூடிய ஒருவன், மக்களோடு மக்களாக கலந்து வாழாமல் அதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எதனையும் எதிர்கொள்ளாத ஒரு முக்மீனை விட சிறந்தவன். யார் மிகச் சிறந்தவன்? ரெண்டு பேரும் முக்மீன் தான். இவனும் முக்மீன், அவனும் முக்மீன். ஆனால் யார் சிறந்தவன் தெரியுமா? எந்த இறை நம்பிக்கையாளன் சிறந்தவன் தெரியுமா? மக்களோடு மக்களாக கலந்து பழகி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களிலெல்லாம் பங்கு கொண்டு அதிலே தான் ஈடுபட்டு தனக்கு கஷ்ட நஷ்டங்கள் எதெல்லாம் வருமோ அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு அவற்றையெல்லாம் சமாளித்து அவற்றையெல்லாம் பொறுத்து அதிலே அவர்கள் தரக்கூடிய அந்த இன்னல்களை மன்னித்து வாழக்கூடிய முக்மீன் மிகச் சிறந்தவன். யாரை விட? இப்படியெல்லாம் ஈடுபடாத முக்மீனை விட. பேருக்கு முக்மீனாக இருக்கிற அந்த இறை நம்பிக்கையாளன், எல்லா நம்பிக்கையும் சரியாக இருக்குது, ஆனால் அவனிடத்தில் இந்த கேரக்டர் இல்லைனா he is not a very good person. யார் எக்ஸலண்ட் பர்சன்? யார்? எந்த முக்மீன் யாரிடத்தில் இத்தகைய கேரக்டர் இருக்கோ அவனுக்கு தான் மன்னிக்கணும். பிறருடைய குற்றங்களை யார் மன்னித்து வாழக்கூடியவனாக இருக்கிறானோ, பிறருடைய குற்றங்களை யார் மன்னித்து அதனை மறக்கக்கூடியவனாக இருக்கிறானோ, அப்பப்போ நினைவு கூறக்கூடாது, நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அதில் அவன் ஏதோ தவறளித்து விட்டான், என்னுடைய சகோதரன், அவனுடைய கஷ்டங்கள் என்னை பாதித்து தான் இருக்குது, மறக்க முடியலை தான், இருந்தாலும் கூட அவற்றை அல்லாஹுக்காக நான் மன்னிக்கிறேன், மறக்கிறேன் என்கிற நிலையில் வாழக்கூடிய ஒரு முஃமின் மிகச் சிறந்தவனாக இருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மன்னிக்கணும். யாருக்கு அல்லாஹ் இந்த மன்னிப்பை, யார் பிறரை மன்னிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு யுத்தம் முடிந்து வர்ற போது இங்கே பின்தங்கிடுறாங்க. அவங்கள் மீது அவதூறு பரப்பப்படுகிறது. அதில் ஈடுபட்ட சில நபர்களில் மிஸ்தஹ் இப்னு உசாசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தாங்க. அவங்க யாருன்னா, ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த குடும்பத்துக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தகப்பனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நான் இந்த மிஸ்தஹுக்கு இவ்வளவு உதவிகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய மகளை அவதூறு பேசுகிறானே இந்த ஆள் என்கிற அந்த எண்ணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, சபதமிடுறாங்க. அல்லாஹின் மீது சத்தியமாக இனி நான் இந்த மிஸ்தஹுக்கு உதவ மாட்டேன் என்கிற அந்த சத்தியத்தை யார் செய்கிறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க. உடனே அல்லாஹு தாலா அதனை கண்டித்து இறை வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். வலா யஅ்தலி உலுல் ஃபல்லி மின்கும் வஸ்ஸஅதி அன் யுது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ் வல் யஃபு வல் யஸ்ஃபஹு லா துஹிப்பூன் அன் யக்ஃபிரல்லாஹ லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹுடைய வசனம் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னும் உங்களில் இறைவனின் கொடை நிஅமத்துகளை பெற்றவர்களும் தக்க வசதி உடையவர்களும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் தங்குமிடங்களை விட்டு அல்லாஹுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் எதுவும் கொடுக்க முடியாது என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் கண்டிக்கிறான், சத்தியம் செய்யாதீங்க. அது மாத்திரம் சொல்லலை, அவர்கள் தவறு செய்திருந்தாலும் கூட என்ன அல்லாஹ் சொல்கிறான், அவங்க தப்பு தான் செஞ்சிட்டாங்க, தப்பு செய்யலைன்னா நான் சொல்லலை, தப்பு செஞ்சிட்டாங்க,
தவறுகள் செய்திருப்பினும் அதை மன்னித்து பொருட்படுத்தாமல் இருக்கவும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்குறான். உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று இந்த ஆயத்தில் கேட்ட உடனேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் நிகரில்லாத அன்பு மிக்கவனாகவும் இருக்கிறான். இந்த வசனம் இறங்கின உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? உடனே சொன்னாங்க, யா அல்லாஹ் உன் மீது சத்தியமாக. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நிலையை பாருங்க. எப்போ இந்த ஆயத்து இறங்குச்சோ உடனே சொன்னாங்க, யா அல்லாஹ் உன் மீது சத்தியமாக, உன் மீது ஆணையாக எனக்கு அல்லாஹ் நீ மன்னிக்க வேண்டும், இதையே நான் விரும்புகிறேன். எனவே மிஸ்தகுக்கு எத்தகைய உதவியை செய்து கொண்டிருந்தேனோ அதனை மீண்டும் தொடர்வேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எப்போ கிடைக்கும்? நாம் பிறரை மன்னித்தால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். நபி அல்லாஹு தாலா இன்னும் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் மன்னிப்பை எடுத்துக்கோங்க, மன்னிப்பை உங்களுடைய ஒரு கேரக்டராக ஆக்கிக்கோங்க. உங்களுடைய கேரக்டரில் மிக முக்கியமான கேரக்டராக எதை எடுக்கணும் தெரியுமா? மன்னிப்பு. பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த கேரக்டரை எடுத்துக்கோங்க. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅக்ரில் அனில் ஜாஹிலீன். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், நபியே மன்னிப்பை கைக்கொள்வீராக, நன்மையை கடைப்பிடிக்குமாறு மக்களை ஏவுவீராக, மேலும் அறிவீனர்களாக ஜாஹிலீன்களாக அவர்கள் இருக்கக்கூடியவர்களை புறக்கணித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான். இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த மன்னிக்கிற கேரக்டருக்கு பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் இறை அச்சம் உடையவர்களுடைய பண்பாகும். தக்வா உடையவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவனுடைய பண்பு என்ன தெரியுமா? இந்த மன்னிக்கக்கூடிய கேரக்டர். இந்த மன்னிக்கிற கேரக்டர் எல்லாருக்கும் வராது. அல்லாஹ் பயந்து நடுங்கக்கூடிய எந்த மனிதன் இருக்கிறானோ அவனுக்கு தான் இந்த பிறரை மன்னிக்கக்கூடிய கேரக்டர் வரும். அல்லாஹ் என்னை மன்னிக்கிறானே, அல்லாஹ் என் குற்றங்களை மன்னிக்கிறானே, அல்லாஹ் என்னை மன்னித்து தூய்மைப்படுத்துகிறானே, இப்படிப்பட்ட நிலையில் பிறரை மன்னிக்க வேண்டுமே என்கிற அந்த உணர்வு இந்த தக்வா உடையவர்களுடைய பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ராஇ வல்காலிமீனல் கைல் வல்ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? பயபக்தி உடையவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள். தவிர கோபத்தை விழுங்கி விடுவார்கள், அடக்கிக் கொள்வார்கள். மனிதர்கள் செய்யக்கூடிய பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள். யாருங்க? பிழைகளை மன்னிக்கக்கூடியவர்கள். இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், மன்னிப்பது பயபக்திக்கு மிக நெருக்கமானதாக ஒன்று இருக்கிறது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, மன்னிக்கணும். பிறரை மன்னித்து அவர்கள் மீது அன்பு, பாசம், பிரியம் செலுத்துவது என்பது ஒரு முஸ்லிமின் மீது, ஒரு முஃமினின் மீது இருக்கக்கூடிய கடமையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது மனிதர்களில் மிக புனிதர்களாக வாழ்ந்த நபிமார்களுடைய பண்புணரனாகவும் இருக்குது. எப்படி இருக்குது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய சகோதரர்களை மன்னித்ததை அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கிறான், கால லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்று உங்கள் மீது எவ்வித குற்றச்சாட்டும் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னித்தருள்வானாக, அவனே கிருபியாளர்களிலெல்லாம் மிக கிருபியாளனாக இருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரமல்ல, உலகத்தில் வந்த எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தாங்களோ அத்தனை பேருடைய மிக முக்கியமான பண்பு நலன் என்ன தெரியுமா? மன்னிப்பது என்பது மிக முக்கியமான கேரக்டராக எல்லா நபிமார்கள் வாழ்க்கையில் இருந்தது. நம்முடைய நபியினுடைய ஒரு வாழ்க்கையிலையும் இருந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாமெல்லாம் நல்லா தெரியும். எந்த யுத்தம்? ஃபத்ஹே மக்கா என்று சொல்லக்கூடிய மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொள்கிறாங்க. வெற்றி கொண்ட அந்த நேரத்தில் அப்படியே அந்த காபத்துல்லாவின் மேல் ஏறி நிற்கிறாங்க. அப்போ பார்க்குற போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யார்? இவ்வளவு நாள் பயங்கரமாக கொடுமை செய்தவர்கள்,
சண்டையிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான அந்த சஹாபா பெருமக்களுக்கும் இழைக்க முடியாத அநியாயத்தை செஞ்சவங்க நிற்கிறாங்க. பார்த்த உடனே எப்படி இருந்திருக்கும்? எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்று உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களோ அதே ஆயத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? பொது மன்னிப்பு கொடுத்தாங்க, மன்னிச்சாங்க. வஹஷி இருந்தாப்புல, ஹிந்தாங்கிற பெண்மணி இருக்கிறாப்புல, எல்லாரும் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லாரையும் இன்று உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று மன்னித்தாங்க. எல்லாரும் அசந்து போனாங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி ஹாத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி ஒரு நாள் ஒருத்தர் வர்றார், எடுத்துட்டு கேட்குறாரு, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பணியாளர்கள் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு என்னுடைய பணியாளர்களை எத்தனை முறை நான் மன்னிக்கலாம்? அவங்க குற்றம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அவங்க என்கிட்ட வேலை செய்கிற போது நிறைய தவறுகள் செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் மன்னிக்கலாம் அப்படின்னு கேட்குற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தாங்க, விடலை அந்த ஆள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட செகண்ட் டைம் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எத்தனை முறை நான் மன்னிக்கிறது? கம்முன்னு இருந்தாங்க. மூன்றாவது முறையும் கேட்டபோது 70 முறை உங்களுடைய பணியால் உங்களிடத்தில் தவறுகள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அவர்களை மன்னித்து கொண்டே இருங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? நமக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு தப்பு பண்ணால் என்னடா நீ, உடனே கோபம் அப்படியே முறுக்கு ஏறும், மூக்கு நுனியில் நிற்கும் அந்த கோபம், பொறுக்க முடியாது நம்மளால். அந்த பணியாளர்கள் ஒரு தவறு இழைத்தால் அவர்களை மன்னிக்க கூட நாம் என்ன செய்யல, சக்தி பெறலை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? 70 முறை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் மன்னிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் ஒரு காட்டரபி, அவர் ஒரு கிராமத்திலிருந்து வர்றார், மஸ்ஜித் நபவிக்கு வர்றார். என்ன செய்கிறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த உம்ரா செய்கிறதுக்காக வர்றார். வந்த இடத்துல அந்த தோழர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவதை பார்த்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இவரை இந்த பள்ளிவாசலில் கெட்டி போடுங்க. கெட்டி போடுறாங்க. கெட்டி போட்ட பிறகு அந்த நபர் என்ன செய்கிறாரு? அப்படியே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன சுமாமா, என்ன உன்னுடைய நிலை என்ன கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், அதாவது நான் குற்றமிழைத்தவன் தான், என்னை உங்களுக்கு தண்டிக்கக்கூடிய உரிமையும் அதனுடைய கடமையும் இருக்குது, இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் என்னை மன்னித்தால் அதனால் மிகுந்த நன்மை உங்களுக்கு உண்டு. ஏதாவது பிணை தொகையை நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அதையும் கூட நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போயிடுறாங்க. செகண்ட் டே அதே மாதிரி கெட்டி கிடக்கிறாரு. அப்பவும் கேட்குறாங்க, அதே மாதிரியே சொல்கிறாரு. மூன்றாவது நாளும் வர்றாங்க, அதே சொல்கிறாப்புல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? இந்த சுமாமாவை அவிழ்த்து விட்டுருங்க, அவரை அவிழ்த்து விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த சுமாமாவை அவிழ்த்து விட்டுறாங்க. உடனே அவர் என்ன செய்கிறாரு? நேராக போகிறாரு, ஒரு பக்கத்தில் ஒரு கிணற்றில் போய் குளிச்சுட்டு நேராக வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி உட்காந்துட்டு சொல்கிறாரு, முஹம்மது அவர்களே, இது வரைக்கும் இந்த உலகத்தில் நேற்று வரை எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத ஒரு நபர் யார் தெரியுமா? நீங்கள் தான். நேற்று வரை எனக்கு பிடிக்காத ஊர் இந்த ஊர் தான். நேற்று வரை எனக்கு பிடிக்காத தீன் இந்த இஸ்லாம் தான். ஆனால் இன்று இந்த உலகத்திலேயே மிக அதிகமாக நான் நேசிக்கக்கூடிய நபர் யார் தெரியுமா? நீங்கள் தான். முஹம்மதே, நீங்கள் தான் நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர். அது மாத்திரமல்ல, இந்த தீன் தான், இந்த ஊர் தான் எனக்கு நேசத்திற்குரியது என்று அவர் சொல்லி, உங்களுடைய கைகளை தாருங்கள் என்று சொல்லி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதாக என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் செய்யலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிளம்பி போப்பா, 3 நாள் வச்சிருந்தேன், முடிஞ்சு போச்சு, நீ போய் என்று அவரை சுதந்திரமாக நடமாட விட்ட பிறகு அவரை அப்படியே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 3 நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்து வியந்து போய், இப்படி ஒரு மனிதரா என்று வியந்து போய் சத்திய மார்க்கத்தில் இணைச்சு கொள்கிறார். அதே போல் ஒரு காட்டு அரபி வர்றார். என்ன செய்கிறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற அந்த நேரத்திலேயே அந்த மஸ்ஜித் நபவியினுடைய அந்த சுவத்தில் யூரின் போகிறார்.
நம்மளாக இருந்து என்ன செய்வோம், பக்கத்தில் மஸ்ஜித் இருக்குது, இந்த மஸ்ஜிதில் உள்ளே வந்து சுவத்தில் யாராவது ஒருத்தர் யூரின் அடித்து அதை பார்த்து நம்ம சும்மா இருப்போமா? யாராவது பொறுப்போமா? டேய் என்னடா செய்கிற அப்படின்னு 2 பேர் போய் அவருடைய சட்டையை அப்படி கொத்தா பிடிச்சி தூக்கிடுவோம். அறிவில்லை, எவ்வளோ கத்துக்கள், எவ்வளோ திட்டு, எத்தனை பேர் சேர்ந்து அடிப்போமோ தெரியாது. அப்படியெல்லாம் நடக்கும். தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு தான் இருந்தது. வந்தாங்க, அவரை பிடிக்க வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை அவர் யூரின் இருந்துக்கிட்டு இருக்காரு, விட்டு, யூரின் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு விட்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துறாங்க. யூரின் இருந்து முடிஞ்சு அந்த நபர் போகிற போது கூப்பிட்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே வாங்க, இது என்ன தெரியுமா, இறைவனை சஜிதா செய்யக்கூடிய இடம், இந்த இடத்துல அசுத்தம் செய்யக்கூடிய அந்த இடம் இது கிடையாது என்று அவருக்கு ஹிக்மா என்று சொல்லக்கூடிய இந்த விஸ்டத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கருணை, மன்னிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. நிறைய நிகழ்வு, அதெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் இங்கே நேரம் இல்லை. ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. மன்னிக்கணும், இது கணக்கின்றி கூலி கிடைக்கக்கூடிய ஒரு நற்செயல் தெரியுமா? மன்னிக்கிறது தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மித்லுஹா ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹி இன்னஹு லா யுஹிப்புத் ஸாலிமீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், தீமைக்கு கூலி அதை போன்ற தீமை தான், ஆனால் எவர் அதனை மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் அநியாயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். இந்த ஆயத்தில் 2 முஃபஸ்ஸிரீன்கள் 2 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்குன்னு சொன்னால் அளவே கிடையாது. எப்போ அல்லாஹு தாலா உங்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்குது, 1க்கு 10 அல்லது 70 அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான நன்மை இருக்கும். ஆனால் எப்போ கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ, முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் கூலி எவ்வளவுனே தெரியாது, அந்த அளவுக்கு கூலி இருக்கு. ஆக மன்னிப்பது என்பது அப்படிப்பட்ட ஒன்று. 2வது என்னன்னு சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் அநியாயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். அநியாயம்னா என்னது? மன்னிக்காமல் இருக்கிறது அநியாயம், மன்னிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய அநியாயம் என்பதாக இந்த ஆயத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு மன்னிப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், வலமன் சபர வகஃபர இன்ன தாலிக லமின் அஸ்மில் உமூர். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், எவரேனும் பிறர் செய்த தீங்கை பொறுத்து கொண்டு மன்னித்து விட்டால் நிச்சயமாக அது மிக உறுதியான வீரமிக்க செயலாகும். மிக உறுதியான பலமான ஒரு செயலை தெரியுமா மன்னிக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, தர்மம் சதகா இருக்கு பார்த்தீங்களா, செல்வத்தை குறைப்பதில்லை. மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தையே அதிகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அல்லாஹ் அவரை உயர்த்தாமல் இருப்பதில்லை. புகாரியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லீமில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த செய்தி இது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய செயல் இருக்கிறது. யார் பிறரை மன்னிக்கிறாரோ, பிறர் செய்த அந்த குறைகளை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவருடைய குறைகளை என்ன செய்கிறான்? மன்னிக்கிறான். அங்கே விசாரணையின் போது என்ன செய்ய மாட்டான்? அப்படியே ஓப்பனாக போட்டெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? அந்த குறைகளை விசாரிக்க மாட்டான், திரையிட்டு விசாரிக்கும். எனக்கு ஒரு ஹதீஸ் ரொம்ப லேட்டாக தான் தெரியும், ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் தெரியும். என்ன ஹதீஸ் தெரியுமா? யார் முஃப்லிஸ் என்பதாக நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். யார் ஒன்றுமில்லாமல் ஆனவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. 2 தோழர்களே, யார் திவாலானவன், முஃப்லிஸ் என்று கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, செல்வம் இல்லாதவன், குழந்தை குட்டி இல்லாதவன், பட்டம் பதவிகளை பெறாதவன் என்பதாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க கிடையாது என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான். விசாரணையின் போது அல்லாஹ் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை இருந்தால் மன்னித்து விடுவான். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உரிமையை மீறிய செயலை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான்.
அதற்கான தண்டனையை அங்கே தந்தே தீருவான். அவனுக்கு ஏதாவது தவறிழைத்திருந்தால், அவனுக்கு ஏதாவது குற்றமிழைத்திருந்தால் அதற்கான தண்டனையாக அவனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை பறித்து இவனுக்கு தருவான். அல்லது முடிஞ்சிருச்சு, அவன்கிட்ட நன்மையே இல்லை, மொத்தமாக கொண்டு வந்த நன்மையெல்லாம் தீர்ந்து போச்சு, இப்போ அவனிடத்தில் ஒன்றும் இல்லை, இவனிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அவனுக்கு தருவான். இப்படி ஒன்றுமே இல்லாமல் போனவன் தான் முஃப்லிஸ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் நமக்கு தெரியும். ஆனால் இன்னொரு ஹதீஸை நான் பார்த்தேன். இன்னொரு ஹதீஸ், இது நார்மலான ஹதீஸ், இது நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா இப்படி திவாலான முஃப்லிஸான ஒரு மனிதன் அங்கே நிற்கிறான். நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹு தாலா அப்படி முஃப்லிஸ் ஆகிற சிச்சுவேஷனில் இருக்கிற அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் என்ன செய்வானா? கருணை காட்டுவானா, இரக்கம் காட்டுவானா. எப்படி தெரியுமா? யார் யாரெல்லாம் நன்மைகளை வாங்கினாங்களோ அவங்களிடத்துல கேட்பானா, அல்லாஹ் இந்த மனிதனுக்கு எனக்காக இவனுக்கு உன்னுடைய அந்த இவன் செய்த அந்த குற்றத்தை நீ மன்னித்து விடுவாயா அப்படின்னு கேட்பானா. எப்போ முஃப்லிஸ் ஆகிற நிலையில் இருக்கிற அந்த மனிதனுக்கு நன்மைகளெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற போது அவங்கள்ட்ட இந்த நன்மையை எடுத்து கொடுப்பதற்கு முன்னாடி நீ விட்டு கொடுத்தால், இவனை மன்னித்தால் நான் உனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தருகிறேன் என்று சொல்லுவானா. அல்லாஹு தாலா அங்கே கூட திவாலாக இருந்த அந்த மனிதரை அல்லாஹ் காப்பாற்றுகிறான். இவன் யார் தெரியுமா? முஹத்திஸீன்கள் இதற்கு விளக்கத்தை தந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு தெரியுமா? அந்த திவாலானவன் கூட பாதுகாக்கப்படுவான். யார் பிறருடைய குறைகளை இந்த உலகத்தில் மன்னித்தானோ அவனுக்கு மட்டும் இந்த அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடையாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த மனிதனுடைய குற்றங்களை குறைகளை மன்னித்தானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட மன்னிப்பையும் தருகிறான் என்று சொன்னால் மன்னித்தல் என்பது எவ்வளவு பெரிய காரியம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களை, பிறரை மன்னிக்கணும், பிறர் செய்த அந்த குற்றம் குறைகளை மறைச்சிடணும். அதை நினச்சிக்கிட்டே நாம் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நமக்கு உயர்வும் கிடையாது, சிறப்பும் கிடையாது, கண்ணியமும் கிடையாது. நமக்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனைகள் தான் கிடைக்கும். அல்லாஹு தாலா இந்த மன்னித்தல் என்கிற அந்த குற்றங்களை எல்லாம் மறத்தல் என்கிற இந்த அரிய மிக சீரிய மிகச்சிறந்த இந்த பண்பு நலன்களை நமக்கு தந்து அவனுடைய அருளையும் அவனுடைய கிருபையையும் அவனுடைய உதவியையும் அவனுடைய அந்த ரிவார்டுகளையும் மிக அதிகமாக தந்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே நுழையச் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.